ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ட்ரெயின் விலாக் என்ன வீடியோஸே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் வந்து ஜாஸ்தி வரதில்லை. கொஞ்சம் வந்து கவுண்ட்டு குறைஞ்சிருச்சு, வீடியோ கவுண்ட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. நல்ல விஷயம் தான். பட் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி பேக்கேஜஸும் லைனாக இந்த 2 மாதம் ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் லைனாக இருக்கிறதுனால இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பேக்கேஜஸை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதோ இந்த ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்ஃபினிட்டி பேக்கேஜ்க்காக தான் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் அந்த ட்ரெயின் விலாகை பார்க்க போகிறோம். எஸ், தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, டைட்டிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். பகத் கி கோத்தி மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் சாரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க டெர்மினலே. ஜோத்பூர்லேருந்து தான் கிளம்புது. ஜோத்பூர் மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷலான ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த ட்ரெயின் வந்து என்னுடைய ஒரு பக்கெட் லிஸ்ட் ட்ரெயின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ட்ரெயின், ராஜஸ்தான்லேருந்து நம்ம மன்னார்குடி வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின். ஸோ வயா சென்னை போகுது. நம்ம வந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜெய்ப்பூரில் போட் பண்ண போகிறோம். ஜெய்ப்பூர்லேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால என்ட்ரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இடிச்சு தள்ளிட்டாங்க. ஆல்ரெடி இருந்த என்ட்ரன்ஸு சூப்பராக தான் இருந்துச்சு. பட் அதை விட ஒரு சூப்பர் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இருக்கிற என்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் உள்ளுக்குள்ளேயே வந்து பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பில்டிங்கை வச்சு அதுலேருந்து இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெய்ப்பூர் வந்தாச்சுல. ஸோ ஜெய்ப்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, ஜோத்பூர்லேருந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்க போகுது, இந்த சூப்பரான மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் ஜங்ஷன் வந்து க்ளோஸ்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். க்ளோஸ்டுனா எப்படின்னா ஒரு சில ட்ரெயின்ஸ் மட்டுமே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மீதி ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க, இல்லை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க, இல்லை வேறு ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு அந்த பேஸ்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ரீடெவலப்மெண்ட்டில். ஸோ அதனால் வந்து திருப்பி பழையபடி ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. ரொம்ப பிஸியான ஸ்டேஷன். நான் இங்கே பாருங்கள், இது வந்து அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் எத்தனை ட்ரெயின்ஸ் பாருங்கள். இன்னும் நம்ம ட்ரெயினுக்கான பிளாட்ஃபார்மு எதுவும் போடலை. டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் கோல்டன் ட்ரையாங்கிள் குரூப் பேக்கேஜ் முடிச்சு இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்லாம் 3rd AC புக் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் நமக்கு வந்து இருக்க போகிற சவால் என்னென்னா நாளைக்கு ஃபுல் டே வந்து சமாளிக்கணும். ஏன்னா நம்ம போக போகிறது ஸ்லீப்பரில் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறது. ஸோ அதை வந்து எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா பயங்கரமான வெயிலுங்க. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 5 நாளாக இந்த பேக்கேஜில் இருக்கும். டெல்லியை விட இந்த பக்கம் ஆக்ராலையும் ஜெய்ப்பூர்லேயும் வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததை பார்த்தது. 40 டிகிரிக்கு மேலே தாண்டி 45 கிட்ட வரைக்கும் போயிருக்கு. இப்போயே ஏப்ரல் மாதமே அப்படி போயிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு. அதுதான் வந்து இந்த ஜேர்னியில் ஒரு சவாலாக இருக்க போகுது. மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22673 ஜோத்பூர்லேருந்து ஈவினிங் 4:50 கிளம்பியாச்சு. நிறையா ஸ்டேஷன்ஸை தாண்டி இப்போ வந்து புலேரா ஸ்டேஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் ஜெய்ப்பூர் தான். ஆன் டைமில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது படி பார்த்தோன்னா 5வது பிளாட்ஃபார்ம் தான் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பிளாட்ஃபார்ம் 5, பிளாட்ஃபார்ம் 4 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 2 ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகுது. இந்த பக்கம் இருக்கிறது ஏதோ ஜெய்ப்பூர் போபால் போட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து சாபர்மதி சம்மர் ஸ்பெஷலு. இது என்னது? இதுதான் வந்து அந்த ரீடெவலப்மெண்ட்டில் வரதுங்க. இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே வரைக்கும் ஏதோ பெரிய ஹைவே மாதிரி மேலே கட்டி வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஒரு வாக் பிரிட்ஜு. அது எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். Train number 22673 from Bharat Ki Kothi to Mannargudi Railway Station via Kota, Bhopal Junction. Chennai ignore. Bharat Ki Kothi, Mannargudi Railway Station. Superfast Express will arrive at right time 21 hours 20 minutes at platform number 5. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான். இதுதான் 2, 3, 4, 5
சாபர்மதி ஸ்பெஷல். அது கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் பகத் கி கொத்தின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அது சேஞ்ச் பண்ணியாச்சு, ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணாங்க, ஜோத்பூருக்கு மாற்றிடுறாங்க. ஜெய்ப்பூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 5 வந்தோடனே இதை நோட் பண்ணேன். என்னடா இது, இங்கே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் இருண்டு கிடக்குது, அங்கே மட்டும் பளிச்சுன்னு ஏதோ தெரியுதுன்னு. கோச் கேர் ஏரியாங்க, அதாவது பிட் லைனு. ஒரு பிட் லைனு இப்படி இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்னால் மட்டும் இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. ஒரு மாடர்ன் பிட் லைன் மாதிரி. இது வரைக்கும் நம்ம பிட் லைன்ஸ் எப்படி பார்த்துருக்கோம், ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். பட் இதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கோச் கேர் யூனிட்டாகவே அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் ஸ்டேஷன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி மாறுறதுக்கு. 9:15 ஆகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ட்ரெயின் வந்துடும். வண்டி ஜோத்பூர்லேருந்து கிளம்பி ஒரு 4 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்குள்ளே கருமத்தை பாருங்க. அது ரொம்ப நேரம் கூட நல்லா காட்ட முடியல. சை, ஆல்ரெடி நான் ஜெய்ப்பூர்லேயும் நோட் பண்ணேன், அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம் செம ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஷன் இங்கே துர்காபுராலையும் பயங்கரமாக ஃபில் ஆகுது. ரெகுலராக நம்ம vlogs பார்த்தவங்களுக்கு துர்காபுரா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி ஜெய்ப்பூர் டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது இங்கே தான் போட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஜெய்ப்பூர் வேலைகள் நடந்துட்டு இருந்ததுனால இங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்பிச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா S4. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சு. இதில் தான் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஜாம் பேக்டெலாம் இல்லை, க்ரௌடு இருந்துச்சு தான் ஜெய்ப்பூரில் ஏறும்போது. அது ஃபுல்லாக வந்து ரிசர்வ்டு க்ரௌடு தான், உள்ளே ஏறுற க்ரௌடு தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் மேற்கொண்டு வரலாம்னு தோணுது, ஏன்னா நிறைய ஊர்களை தாண்டி போகணும். For your kind attention please, train number 22673 from Bhagat Ki Kothi to via Savai Madhopur Bhagat Ki Kothi is standing on platform number 1. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஸ்லீப்பரில் ஏறும்போது, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் ஏறினாங்க ஜெய்ப்பூரில். அதோட அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் ஏறினாங்க. பட் டிடிஆர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபைன் தள்ளி அன்ரிசர்வ்ட் கோச்சுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ரோச்சிங் சவாய் மதோப்பூர். இந்த இடத்துல வந்து 2 லைன் ஜாயின் ஆகுது. ஒன்று நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற ஜெய்ப்பூர் டு சவாய் மதோப்பூர் லைனு, இன்னொன்று இங்கேருந்து பிரிஞ்சு சவாய் மதோப்பூர்லேருந்து பிரிஞ்சு அது அந்த பக்கம் போகுது, இருட்டில் தெரியல. அந்த லைன் வந்து கோட்டா போகுது. அங்கே தூரத்தில் கூட சிக்னல் க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த லைனில் தான் நம்ம போக போகிறோம். இங்கே சவாய் மதோப்பூரில் ஒரு ரிவர்சல் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. ரிவர்சலுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த லைனில் தான் கோட்டா போக போகிறோம். அன்ரிசர்வ்ட் கோச்சின் நிலைமை, நிறையா பேர் இறங்குறாங்க அங்கே இங்கே சவாய் மதோப்பூரில். அப்படி இறங்கியும் கூட ஃபுல் ஜாம் பேக்டாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ட்ரெயினுடைய நேம் போர்டு சூப்பராக இருக்கும், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். நார்த்லலாம் வந்துட்டு தமிழ் நேம் போர்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். பர்டிகுலர்லி இது வந்து நம்ம ஊர் ட்ரெயின்னே சொல்லலாம். நம்ம திருச்சி டிவிஷன் மெயின்டைன் பண்ணக்கூடிய எஸ்ஆர் ரேக் இது. மன்னார்குடி போனாலும் மெயின்டெனன்ஸ் வந்து திருச்சியில். ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். அந்த ஒயிட் வித் ரெட் போர்டு, அந்த கலர் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் வந்து எஸ்ஆருடைய திருச்சிராப்பள்ளி டிவிஷன் அப்படி வைப்பாங்க போர்டு. அதே தான் வந்து இந்த ட்ரெயினுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவாய் மதோப்பூர் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து சவுத் நோக்கி போகக்கூடிய ட்ரெயின்ஸ்க்கு, மோஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரிவர்சல் ஜங்ஷனாக இருக்குது. 2 இடத்துல ரிவர்சல் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து ஜெய்ப்பூர் சென்னை எக்ஸ்பிரஸ், ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே சவாய் மதோப்பூரில் ஒரு ரிவர்சல். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாக்டா ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கும் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்க்கும் ஜோத்பூர் மன்னார்குடிக்கும் 2 ரிவர்சல் இருக்குது. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு வேப்ஸை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து பார்த்தோம் ஜெய்ப்பூரில் பகத் கி கோத்தி BGKT-உடைய WAP7 புல் பண்ணிட்டு வந்துச்சு. ஜோத்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் வழியாக இங்கே சவாய் மதோப்பூர் வரைக்கும் புல் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்கே சவாய் மதோப்பூர்லேருந்து நாக்டா வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேப்7. நாக்டாலையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே என்ன வேப்7 போடுறாங்களோ அதுதான் வந்து புல் பண்ணோம். ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு அந்த வேப்7 உள்ளே வரும்போதே பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. சவாய் மதோப்பூரில் ரிவர்சல் காமிச்சிட்டு தூங்க போயிடுவேன். அடுத்து நாக்டா ஜங்ஷனில் வந்து முழிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நாக்டா ஜங்ஷன் பற்றி இங்கேயே சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த ஜேர்னியில் எனக்கு பிடிச்சிருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டில் மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம இங்கே ராஜஸ்தான் ஸ்டேஷன்ஸில் கேட்கும்போது அது வந்து ஒரு சூப்பரான ஹாப்பினஸ்னே அது வந்து சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து சென்னை எக்மோரு இல்லை சென்னை சென்ட்ரலு, சென்னை அந்த மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்போம். அது யூஸ்வல். பட் இந்த மாதிரி நம்மளுடைய இன்டீரியர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பிளேசஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து நார்த்தில் ஏதாச்சும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கேட்கும்போது அது சூப்பராக இருக்கும்ல. ஜெய்ப்பூர்லேருந்து ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஷன் துர்காபுராலையும் இருந்துச்சு. இப்போ சவாய் மதோப்பூர்லேயும் மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பட் ட்ரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் சூப்பராக இல்லைங்க. ஏசி கோச்சஸ் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசி கோச்சஸ்லாம் நம்ம மெம்பர்ஸை வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டு தான் வந்தேன் நினைக்கிறேன். இல்லை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஏசி கோச்சஸும் நல்லா நீட்டாக தான் இருக்குது. பட் ஸ்லீப்பரில் வந்து பார்த்தா அந்த நிலமை வந்து அப்படி இல்லை. வழக்கம் போல் அந்த கேங் பாத் வந்து அழுக்காக தான் இருக்குது. பாத்ரூம்ஸ் வந்து அழுக்காக தான் இருக்குது. அண்ட் அந்த வாஷ் பேஷன்லாம் காமிச்சிருப்பேன், அடைச்சி தான் இருக்குது. ஸோ இது இவ்வளோ நாள் ஸ்லீப்பர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெயின்லேயும் இருக்குது. பட் மற்றபடி க்ரௌடு பிரச்சனை இது வரைக்கும் இல்லை. அப்பாடா ஃபைனலி வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் உள்ளே வரும்போது ரெடியாக தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் பக்கத்து பிளாட்ஃபார்மில் வேறு ஒரு ட்ரெயினுக்கு கிளியரன்ஸ் கொடுத்ததுனால நம்ம இன்ஜின் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. 1/2 hour மேலே ஆச்சு நம்ம சவாய் மதோப்பூர் வந்து. விஜயவாடாங்க, விஜயவாடா WAP7 நம்ம ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸை இங்கேருந்து புல் பண்ண போகுது. அண்ட் மோஸ்ட்லி இந்த வேப்7 தான் அங்கே நாக்டா ஜங்ஷனில் ரிவர்சல் பண்ணுவாங்க. இதே வேப்7 வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் மாற்றுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃப் லிங்க்னே சொல்லலாம். ரெகுலராக இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக மேபி ஒரு
ராயபுரம் லோக்கோ ஷெட்டோ இல்லை ஈரோடு லோக்கோ ஷெட்டோ வரலாம். பட் இது வந்து விஜயவாடா லோக்கோ ஷெட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்க போகிறது தான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உஜ்ஜைன் தாண்டியிருப்போம்னு நினைக்கிறேன். உஜ்ஜைன்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் நியரிங் போபால் கிட்ட நியர் ஆகிருப்போம். அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப்பு 6 நாள் ஆரம்பித்ததுலேருந்து 6 நாள் முடிஞ்சு நாளைக்கு 7வது நாளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ பாடி கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது பாடிக்கு. ஸோ நல்லா தூங்கிட்டு நல்ல ஒரு ஸ்லீப்க்கு அப்புறம் நாளைக்கு மார்னிங்லேருந்து இந்த மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். The next day. குட் மார்னிங் கைஸ். மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு தூக்கம். நைட்டு தூங்க போனதான் சவாய் மதப்பூர் ரிவர்சலுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது மத்திய பிரதேஷில் சுஜால்பூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து போபாலில் போய் கனெக்ட் பண்ணோம். ராஜஸ்தான் ட்ரெயின்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணோம். இங்கே சவாய் மதப்பூரில் ரிவர்சலுக்கு அப்புறம் கோட்டா நாக்டா ஜங்ஷனில் ஒரு ரிவர்சலு, அதெல்லாம் தாண்டி உஜ்ஜைன் ஜங்ஷனு, அந்த வழியாக அப்படியே அந்த மத்திய பிரதேஷ் இன்டீரியருக்குள்ளே ட்ராவல் பண்ணி போபாலில் ஜாயின் ஆகும். போபாலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் டெல்லி சென்னை லைனு, போபால் தாண்டி வந்து அந்த இட்டார்சி நாக்பூர் லைனு. அண்ட் மார்னிங் எழுந்த உடனே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளவோ பெட்ரு. எந்த ஒரு ஓவர் க்ரௌடிங்கும் கிடையாது. இல்லாட்டி பார்த்திங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாம் பேக்டாலாம் வந்து சில நாள் ட்ரெயின்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இந்த ட்ரெயினில் நீங்கள் பார்க்க முடியாது. என்னடா நம்மளை வந்து ஓரம் நிற்க வச்சுட்டு கூட்ஸுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறானுன்னு நினச்சேன். பார்த்தா செம்ம பிஃபோர் டைமில் வந்திருக்கோங்க நம்ம. அதாவது இப்போ வந்து பைராகர் அப்படிங்கிற ஸ்டேஷனு 8:40 தான் டைமிங் போட்டிருக்கு. ஆனால் இப்போ 8:10 தான் ஆகுது. அதாவது ½ அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். இங்கே அவ்வளோ ஸ்லாக் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. நிறைய இடத்துல ஸ்லாக் இருக்குது. இந்த பக்கம் யார் நிற்கிறா? மால்வா சூப்பர் ஃபாஸ்ட்னு போட்டிருக்கு. கற்றாலேருந்து வரான் டாக்டர் அம்பேத்கர் நகர் இண்டோர் வரைக்கும் போது. இவ்வளோ ஸ்லாக் இருக்கிறதுனால தான் ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை போகக்கூடிய டைமிங்கும் எக்ஸ்டெண்டட் டைமிங்காக இருக்குது. டோட்டலாக ஒரு 36 மணி நேரம் ஆகுது. ஜெய்ப்பூர் ஜங்ஷனில் நேற்று நைட்டு 9:30 மணிக்கு கிளம்புறது, 9:30 கிளம்புறது. நாளைக்கு மார்னிங் 9:30க்கு தான் நம்ம வந்து சென்னை எக்மோர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணி இது வந்து மன்னார்குடி போக போகுது. ஸோ 36 ஹவர்ஸ் ஜேர்னி டைம் ஆகுது ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை. இது வந்து ரொம்ப அதிகமான டைமிங்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்டெண்டட் டைமிங் தான். யூஸ்வலாகவே இந்த ஜெய்ப்பூர் சென்னை ட்ரெயின்ஸ்க்கும் அதே தான். ஜெய்ப்பூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இதே டைமிங் தான். ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை ரீச் ஆகிறது எப்படினாலும் ஒரு 36 மணி நேரம் ஆகிடுது, ஸ்லாக்லாம் இன்க்ளூட் பண்ணி. அண்ட் இந்த ஷெட்யூலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டைமை மேட்ச் பண்ணுறதுக்காக இங்கே நிறுத்திருக்கிற இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த வாட்டர் பாட்டில்ஸு, சாய், காஃபிலாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி கார் கிடையாது. செம்ம லாங் ட்ரெயின், ஆனால் பேண்ட்ரி கார் கிடையாது. காரணம் என்னென்னா வீக்லி ஒன்ஸ் மட்டுமே ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். அதனாலேயும் என்னமோ பேண்ட்ரி கார் கொடுக்கல. ஸோ உள்ள ஒரு தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது. ஸோ அது வாங்கிறதுக்கு ஏதுவான ஸ்டாப்பாக இது இருக்குது.
போபால் ஜங்ஷனில் நம்ம வந்து அந்த நியூ டெல்லி டு சென்னை லைனை ஜாயின் பண்ணிடுவோம்னு சொன்னல. ஸோ அந்த லைன் இது தான், ஜான்சியிலேருந்து வரக்கூடிய லைனு. குவாலியர் ஜான்சியிலேருந்து வந்து இங்கே போபால் ஜாயின் ஆகும். நம்ம வந்து இந்த ஜெய்ப்பூர் மத்திய பிரதேஷ் ரூட் வழியாக, உஜ்ஜைன் ரூட் வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போபால் ஜங்ஷனில் ஆர்டர் போட்டாச்சு. ஒரு பார்சல், இன்னொரு பார்சல் உள்ளே இருக்குது. பல்க் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ வந்தாச்சு. நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு தான் ஏசி கோச் வந்திருக்கிறது. மெம்பர்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருந்ததுனால வந்து நடுவில் இந்த போபால் ஜங்ஷன் கேப்பில் எதுவுமே பேச முடியல. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் கிளம்பிருச்சு, போபால்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன் ஸ்டாப்பு இந்த வண்டிக்கு இருக்குது, ராணி கமலாபதியும் இருக்குது. இருந்தாலும் உள்ளே வந்து இந்த ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆல்ரெடி 9 o'clock ஆகிடுச்சு, லேட் ஆகிடக்கூடாதுன்னு கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் நின்றுட்டுருக்கிற நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸ், மண்ணைன்னே சொல்கிறோம் பாருங்க, மன்னார்குடி, பகத்தி கோத்தி மன்னார்குடி எக்ஸ்பிரஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய நான்ஸ்டாப் ரன்ஸ் இருக்குது. இதை விட்டுட்டா இட்டார்சி தான் அடுத்த ஹால்ட்டு, இட்டார்சியை விட்டுட்டா நாக்பூர் தான் அடுத்த ஹால்ட்டு, நாக்பூரை விட்டுட்டா சந்திராபூர், அதாவது பல்லர்ஷா கிட்ட இருக்கக்கூடிய சந்திராபூர் தான் அடுத்த ஹால்ட்டு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச்சை நான்ஸ்டாப்பாக கவர் பண்ணுது. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹால்ட் இருக்குது, அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துடலாமா. ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்க்கு என்ன ரேக் ஷேரிங்னா, ரேக் ஷேரிங்கே கிடையாது. இது வந்து சிங்கிள் டெடிகேட்டட் ரேக்காக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. மன்னார்குடி டு ஜோத்பூர், ஜோத்பூர் டு மன்னார்குடி, இந்த ஒரு ரேக் தான் ஆப்ரேட் ஆகுது. பிரைமரி மெயின்டெனன்ஸ் திருச்சியில் கொடுக்குறாங்கன்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி திருச்சியில் கொடுக்குறாங்கன்னா, மன்னார்குடி போகிற இந்த ட்ரெயின் மன்னார்குடி டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து எம்டி ரேக்காக எடுத்துகிட்டு வந்து மெயின்டெனன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி மன்னார்குடிக்கு போகும். ஸோ இந்த போர்ட்லேயே வந்து போட்டிருப்பாங்க CDO TPJனா திருச்சிராப்பள்ளி 22673 22674.
அப்ரோச்சிங் இட்டார்சி ஜங்ஷன். நமக்கு வந்து இட்டார்சி ஜங்ஷனில் ஸ்டாப் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இட்டார்சி பைபாஸ் லைன் அப்படின்னு வந்து நான் ஒன்று காமிச்சிருப்பேன். அது ஏன் வந்து நான் மெயினாக காமிச்சேன்னா, இப்போ இட்டார்சி ஜங்ஷனில் ஸ்டாப் இல்லாத ட்ரெயின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஊர் ட்ரெயின்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி, துரந்தோ எக்ஸ்பிரஸ்ஸு, சென்னை சென்ட்ரல் டு ஆசாத் நிசாமுதீன், துரந்தோ, ராஜ்தானி, இது எல்லாத்துக்குமே வந்து இட்டார்சி ஸ்டாப் இல்லை. ஸோ இட்டார்சி ஜங்ஷனுக்குள்ளே வந்து ஸ்கிப் பண்ணி போகணும் அப்படின்னா வந்து நிறையா லைன்ஸ், இன்டர்சேஞ்ச் லைன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி வரணும். இட்டார்சி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் இடம் கிடைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பைபாஸ் லைன் க்ரியேட் பண்ணாங்க. நான் வந்து சம்பர்க் கிராந்தியில் இல்லை வந்து துரந்தோலலாம் வரும்போது அதை நோட் பண்ணியிருக்கேன். இட்டார்சி ஜங்ஷனுக்குள்ளேயே வராது, அப்படியே வெளியிலேயே பைபாஸ் பண்ணி அந்த பவர் கேராங்கிற ஒரு ஸ்டேஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சல, அந்த ஸ்டேஷனில் போய் ஜாயின் ஆகும். ஸோ அதுதான் வந்து இட்டார்சி பைபாஸ் லைனு. ஸோ நீங்கள் வந்து இந்த துரந்தோவில் வந்தீங்கனாலோ இல்லை ராஜ்தானியில் வந்தாலோ இல்லை சம்பர்க் கிராந்தியில் வந்தாலோ அதை நீங்கள் நோட் பண்ணலாம். போபால் டு இட்டார்சியும் நிறைய ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைமிங் ஷெட்யூலில் இருக்கிறதுனால பிஃபோர் டைம்லேயே நம்ம இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. சீக்கிரம் வந்தாச்சுங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த டைம் டிலேலாம் எங்கேயுமே ஆகலை. இப்போ வரைக்கும் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு டைமிங்கில். என்ன வண்டிங்க இது, செம்ம முரட்ட வண்டியாக இருக்க. பூனே தானா போகிறேன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர் கோச்செல்லாம் அடைஞ்சு கிடக்கு. ஐயோ, ஏசி நிலைமையும் அப்படிதான் இருக்கு. இன்ஃபினிட்டி பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய பேக்கேஜஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதில் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு போஸ்ட் பண்ணுவோம். ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸோடைய பார்ட் 1 முடிவுக்கு வருது. ஒரு சூப்பரான ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. பார்ட் 2ல தான் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. சூப்பரான விஷயம்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். எப்படி அந்த டே டைம் ஸ்ட்ரெச்சை நாங்கள் வந்து அவ்வளோ வெயிலில் வந்து சமாளிச்சோன்னு இப்போ யோசிச்சா கூட அப்படி இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து பார்ட் 2ல பார்ப்பீங்க. இதுக்கடுத்து இட்டார்சி தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் வரும். அண்ட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. எப்படிப்பட்ட அது ட்ரெயின், ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் ராஜஸ்தான்லேருந்து இன்டீரியர் தமிழ்நாடுக்கு. ஸோ பார்ட் 1ல நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பார்ட் 2ல அதோட நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பார்ப்பீங்க. தடா.